எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அப்புக்குட்டி பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா குதிக்கிற குதிக்கிற குதிரை குட்டி என் மனசை காட்டுதே. இந்த பாட்டு இளையராஜா ஐயா வந்து பாடி இசையமைச்சு அவருடைய இசையில் நடிக்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை. எல்லா நடிகருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அந்த ஃபீல் கொடுக்குறதா இருக்கட்டும், மியூசிக்கில் அதுமாதிரி சாங்கில் ஒரு இனிமை ஐயா மாதிரி வராது. நம்ம வந்து நான் சின்ன வயசுலேருந்து, நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே வந்து அவர் சின்ன வயசுலேருந்து அவருடைய சாங்கை வந்து நம்ம கேட்டிருக்கோம். ரொம்ப நாள் நம்மளை மகிழ்ச்சியாகவே வச்சுருக்கார். இந்த ஜென்ரேஷனில் நம்ம இளையராஜா ஐயா இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் நம்ம இருந்தது மிக மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கெல்லாம். இப்படி ஒரு இசை கலைஞரை வந்து நம்ம வந்து கலைத்துறையும் சரி பாராட்டியே ஆகணும். இது என்னடா பாராட்டலையே ஐயாவை அப்படின்னு நான்லாம் உண்மையாகவே எனக்கு மனசுக்குள்ளே தோண்டிகிட்டு இருந்தது. இதை வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து இதை முன்னிறுத்தி இளையராஜா ஐயாவுடைய 50வது வருஷம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பண்ணது முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு கலைத்துறையின் சார்பாக நாங்கள் எல்லாருமே வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம், நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு கலைஞர்களை வந்து நீங்கள் அரசியலில் இருந்தாலும் நீங்களாம் வாழ்த்தும் போது தான், எங்களை மாதிரி இளையராஜா ஐயாவை மாதிரி நீங்கள் இவங்கெல்லாம் கௌரவிக்கும் போது தான் எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் மென்மேலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை மாதிரி எல்லா துறையிலையும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மெயினாக வந்து நான் இளையராஜா ஐயா படத்தில் மியூசிக்கில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இளையராஜா ஐயாவை பற்றி சொல்லணுன்னா, நான் ரசிகனாக இருந்துட்டு அவர் கூட பணியாற்றுறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறாது, எனக்கு கிடைச்சிது. அப்படிங்கும்போது நான் நடிக்கும்போதே இளையராஜா ஐயா மியூசிக்கு நம்ம நல்லா நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் நடித்தேன் உண்மையாகவே. அது காரணம் சுசீந்திரன் ஒரு டைரக்டர் இல்லைன்னா அந்த படத்தில் வந்து அழகர்சாமியின் குதிரைங்கிற ஒரு படம் வந்து எனக்கு அமைஞ்சிருக்காது. அந்த படத்தில் இசை இளையராஜா ஐயாங்கிறப்ப ஃபஸ்ட்டு படத்திலே நான் லீடாக நடிக்கிறது, காமெடியாக நடிச்சிருந்தேன். வெண்ணிலா கபடி குழுக்குள்ள நரி கூட்டம் எப்படி நடிச்சிருந்தாலும் எனக்கு இந்த படம் வந்து அப்புக்குட்டியால் கதை நாயனாக நடிக்க முடியுமா, அதுக்கு இளையராஜா ஐயா ஒத்துக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு இசையில் வந்து இப்போ ஒரு யாராக இருந்தாலுமே வந்து ஒரு ஹீரோ யாருன்னு பார்ப்பாங்க, இசையமைக்கு ஒரு டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் எல்லாருமே இவருக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு பார்த்து தான் வந்து இசையமைப்பாங்க. அதில் வந்து இளையராஜா ஐயா அது கிடையவே கிடையாது. கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அழகர்சாமியின் குதிரையில் அவர் இசை அமைச்சதுனால தான் எனக்கு நேஷ்னல் அவார்டு அந்த படத்துக்கு கிடச்சிது. அது ரொம்ப சந்தோஷம்.